ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிவ்யூ டைமில் நம்ம பார்க்க போகிற படம் டிராகன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். யாருப்பா நீ இவ்வளோ நாளாக எங்கேப்பா போனேன்? என்ன மாதிரி படம் எடுத்து வச்சுருக்க? செம்ம கிளாஸாக இருக்குது படம். அப்படி தான் சொல்ல தோணுது. ஆமாம், நிஜமாகவே இந்த படம் செம்ம கிளாஸாகவும் மாஸாகவும் இருக்குது. இந்த டைரக்டர் எடுத்த ஓமை கடவுளை படமும் அதுவும் செம்ம மாஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த படத்தோட ஹீரோ பிரதீப் நடிப்பு என்னம்மா நடிச்சிருக்காரு. படம் ஆரம்பத்துலேருந்தே நல்ல கலகலகலன்னு போகுது. ஈவன் சில சோகமான சீனாக இருக்கட்டுமே, அதையுமே நல்ல கலகலப்பாக பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோ பிரதீப். இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். ஹீரோ ஸ்கூல் லைஃப்பில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கூட படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுகிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, தான் ஒரு நல்லா படித்து நல்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி படித்து கோல்டு மெடலும் வாங்கிறாரு. வாங்கின கையோடு வந்து அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன், உன்னை வாழ்க்கை துணை ஏற்றுக்கணும்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நீ நல்ல பையன்தான், நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, ஆனால் எனக்கு லைஃப்க்கு அது செட் ஆகாது, எனக்கு அந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பரட்டத்தலையோட ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கையை காமிக்குது. அவனை மாதிரி ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது. இந்த படத்தோட டைட்டிலுக்கு காரணமே இந்த சீன் தான். டி ராகவன் அப்படின்ற பேரை டிராகன் அப்படின்னு ஹீரோ மாற்றிக்கிறாரு. ஸோ மாற்றினதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி பல வருஷங்கள் போயிட்டுருக்கு. பிரேமம் பட ஹீரோயின் அனுபமா அண்ட் ஹீரோ 2 பேருமே நல்லா லவ் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜ் லைஃப் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமும் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த 2 வருஷமும் ஹீரோ சும்மாவே இருக்கார். வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் டெய்லியும் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் அனுபமா 48 அரியர்ஸ் வச்ச ஒரு பையனை நம்பி எப்படி தன்னோட வாழ்க்கையை ஒப்படைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. லவ்வை பிரேக்கப்பும் பண்ணுறாங்க. ஹீரோவோட லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த ஃபெயிலியரில் இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி பிரதீப் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓட ஆரம்பிக்கிற பிரதீப்க்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிது. மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கிது. பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகிறாரு. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்றதுக்காக ஒரு தவறான வழியில் போய் சர்டிஃபிகேட் டூப்ளிகேட் ரெடி பண்ணி சேர்ந்துடுறாரு நம்ம ஹீரோ பிரதீப். பங்களா வீடு, ஆடி கார், பெரிய வீட்டு சம்பந்தம்னு போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட லைஃப்பில் ஹீரோ படித்த காலேஜோட சேர்மன் மிஸ்கின் ஹீரோவை இடையில பார்க்குறாரு. 48 அரியர் வச்ச ஒருத்தன் எப்படி இவ்வளோ பெரிய லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து அவனை ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே தான் படத்தோட ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தவறான வழியில் தான் இந்த ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்க நீ அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாரு. ஹீரோ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் எப்படி இந்த படம் மூவ் ஆகிறது அப்படிங்கிறது தான் கதை. ஹீரோ மாட்டிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் மூவி செம்மையாக போச்சு. ஹீரோ மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் படம் செகண்ட் ஆஃபு ஃபஸ்ட் ஆஃபை விட செம்மையாக போச்சு. 48 அரியரையும் 3 மாதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஹீரோ தள்ளப்படுறாரு. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை தெறிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பிரதீப்போட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமார் வர்றாரு. கேஎஸ் ரவிக்குமார் வர்றதுலேருந்து அவரோட பார்ட் முடிகிற வரைக்கும் படம் ஒரு நல்ல ரிச் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்து மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தனுக்கு டிகிரி படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும், மற்றவங்கள ஏமாற்றி அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னேறி ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது அப்படிங்கிறதையும் அழகாக புரிய வச்சுருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பாருங்கள், அதுவும் பேரண்ட்ஸோடு போய் பாருங்கள். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகிற மாதிரியும் அவங்களுக்கு சப்போர்ட் தர்ற மாதிரியும் இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா படித்தா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத அழகாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக இந்த படத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு படத்தோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.